வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் மகிமையை பற்றிய கதையைத்தான் பார்க்க போகின்றோம். நாம் அனுஷ்டிக்கும் விரதங்களில் உயர்ந்ததாக கருதப்படுவது ஏகாதசி விரதம். விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமான திதி விரதம் ஏகாதசி விரதம். காயத்ரிக்கு மேலே மந்திரம் இல்லை, அம்மாவுக்கு மேலே தெய்வமும் இல்லை, காசிக்கு மேலே ஒரு தீர்த்தமும் இல்லை என்று சொல்லி கடைசியில் ஏகாதசிக்கு சமானமாக விரதம் எதுவும் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். மாதந்தோறும் ஒவ்வொரு பட்சத்திலும் வரும் திதிகளில் ஏகாதசி அன்று அனுஷ்டிக்கப்படும் விரதமே ஏகாதசி விரதம். ஒரு வருடத்தில் வரும் 25 ஏகாதசிகளுக்கு தனித்தனி பெயர் சொல்லி அதை அனுஷ்டிக்க வேண்டிய முறை, அதனால் பயனடைந்தவர்களின் கதை ஆகியவற்றை பற்றி பத்ம புராணத்தில் உத்தரகாண்டத்தில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலாக ஏகாதசி விரதம் தொடங்கிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியன்றுதான். இதற்கான புராண கதையும் உண்டு. தனுர் மாச கிருஷ்ணபட்ச ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி என்று அழைக்கப்படும். அடுத்ததுதான் அந்த மாச, அதாவது மார்கழி மாத சுக்லபட்சத்தில் வரும் பிரசித்தமான வைகுண்ட ஏகாதசி, மோட்ச ஏகாதசி என்று இதற்கு பெயர் தரப்பட்டுள்ளது. மூன்றாவது ஏகாதசி தை மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் சபலா. சபலா என்கிற பெயரே நற்பலனை தருவது, மேலான நித்திய பலனை தருவது என்பதாகும். இந்த சபலா ஏகாதசியில் தீபதானம் செய்வது மிகவும் புண்ணியம் தரும். நாலாவது தை மாத சுக்லபட்சத்தில் வருகிற புத்திரதா. இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். இந்த ஏகாதசியின் மகிமையை சொல்பவர்களும் கேட்பவர்களும் அக்னிஷ்டோமம் என்கிற யாகம் செய்த பலனை அடைவார்களாம். ஐந்தாவது மாசி மாத கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி ஷர்திலா. ஆறாவது மாசி மாத சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி ஜயா. இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தால் பிரம்மஹத்யாதி பாவங்கள் விலகி எல்லா விதமான நற்பெயர்களும் கிட்டும். ஏழாவது பங்குனி மாத கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு விஜயா என்று பெயர். ராமபிரான் கடல் கடந்து சென்று ராவணனை சம்ஹரித்து சீதா பிராட்டியை மீட்டு வந்த வெற்றிக்கு இந்த ஏகாதசி விரதத்தை ராமர் அனுஷ்டித்ததுதான் காரணம் என்று கூறுவர். விஜயம் எனப்படும் வெற்றியை பெற்று தர வல்லது இந்த விஜயா என்கிற ஏகாதசி விரதம். எட்டாவது பங்குனி மாத சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி ஆமலகி என்று அழைக்கப்படுகின்றது. நெல்லி மரத்தனடியில் இந்த விரதத்தில் அனுஷ்டிக்க வேண்டும். இதனாலேயே இந்த ஏகாதசிக்கு ஆமலகி என்று பெயர். ஒன்பதாவது சித்திரை மாசத்து கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி பாபமோசனிகா என்று அழைக்கப்படுகின்றது. பாவங்களிலிருந்து ஒருவனை விடுவிக்க வல்லது என்பதால் இது பாபமோசனிகா என்று அழைக்கப்படுகின்றது. பத்தாவது ஏகாதசி சித்திரை மாத சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு காமதா என்று பெயர். இந்த ஏகாதசி விரதத்தை முறையாக அனுஷ்டித்தால் விரும்பியவற்றை பெறலாம். 11வது வைகாசி மாத கிருஷ்ணபட்சத்தில் வரும் வரூதினி. 12வது வைகாசி மாசத்தில் வரும் மோகினி ஏகாதசி. இந்த விரதத்தின் பெருமையை வசிஷ்டரே ராமருக்கு சொல்லியிருக்கின்றார். 13வது ஏகாதசி ஆனி மாத கிருஷ்ணபட்சத்தில் வரும் அபரா, நிர்ஜலா ஏகாதசி என்றும் அழைக்கப்படும். இதன் பெயரிலேயே அன்றைய தினம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தக்கூடாது என்பது நமக்கு புரிகின்றது. இந்த நிர்ஜலா ஏகாதசியை அனுஷ்டித்தால் வருடம் முழுவதும் வரும் 25 ஏகாதசிகளிலும் விரதம் அனுஷ்டித்த பலன் கிட்டுமாம். பீமனுக்கு உபவாசம் இருப்பது மிகவும் கடினமாகப்பட்டது. இதனால் வியாசர், எல்லா ஏகாதசிகளிலும் நீ உபவாசம் இருக்க இயலாவிட்டாலும் இந்த நிர்ஜலா ஏகாதசி அன்று மட்டும் தண்ணீர் கூட பருகாமல் சுத்த உபவாசம் இருந்தால் அனைத்து ஏகாதசி விரத பலன்களையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்று பீமனுக்கு உபதேசித்தார். பீமனும் அவர் கூறியவாறே நிர்ஜலா ஏகாதசி அன்று
சுத்த உபவாசம் இருந்து எல்லா பலன்களையும் பெற்றுக்கொண்டான். இதனால் இந்த ஏகாதசிக்கு பீம ஏகாதசி என்கிற ஒரு பெயரும் உண்டு. அடுத்து ஆடி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு யோகினி என்ற பெயரும், அதே மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு சயனி என்கிற பெயரும் உண்டு. இதில் சயனி ஏகாதசி பகவான் மகாவிஷ்ணு பார்க்கடலுள் பன்னகசயனத்தில் படுத்துறங்கத் தொடங்கியது ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி அன்றுதான். எனவே அதனை அயனி ஏகாதசி என்பர். இந்த ஏகாதசி பண்டரிபுரம் பாண்டுரங்கன் கோயிலில் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. பகவான் படுத்துறங்கும் இந்த காலம் சாதுர்மாசியம் எனப்படும். இந்த சாதுர்மாசிய காலத்தில், அதாவது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாதங்களில் கிருஷ்ணபட்ச சுக்லபட்ச ஏகாதசிகளுக்கு உள்ள பெயர்கள் சாமிகா, புத்ரஜா அல்லது பவித்ர ஆரோபிணி, அஜா, பத்மநாபா, இந்திரா, பாபாங்குஷா ஆகியன. 24வது வருகிற கார்த்திகை சுக்லபட்ச ஏகாதசி அன்று அவர் விழித்து கொள்கின்றார். அதாவது நாராயணன் விழித்து கொள்கிறார். அதனால் அதற்கு பிரபோதினி என்றே பெயர். இந்த ஏகாதசியில் பகவானை துளசியால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வோர் சகலவிதமான நன்மைகளையும் அடைவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதிகப்படியாக வரும் 25வது ஏகாதசிக்கு கமலா என்று பெயர். இவ்வாறு இத்தனை ஏகாதசிகள் இருந்தாலும் இறுதியில் கைசிகன் என்கிற தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒரு பக்தர் ஏகாதசி உபவாச நியமத்தால் உயர்வு பெற்றிருக்கின்றார். இதனால் மிருகசீரிச சுக்லபட்ச ஏகாதசியை என்றைய தினம் கைசிகன் உபவாசம் இருந்து உயர்வு பெற்றானோ அதனை கைசிக ஏகாதசி என்று சிறப்புடன் அழைப்பர். இந்த ஏகாதசியின் தோற்றம் ஒரு கதையின் மூலம் பார்ப்போமா? கிருத யுகத்தில் முரன் என்கிற அசுரன் இருந்தான். இவன் தேவர்களையும் ரிஷிகளையும் பெரிதும் கொடுமைப்படுத்தி வந்தான். என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த அசுரனை எதிர்கொள்ள இயலாமல் இந்திராதி தேவர்களும் முனிவர்களும் பார்க்கடலுக்குள் சென்று பரந்தாமனை பணிந்தனர். மகாவிஷ்ணு தனது சக்கராயுதத்துடன் முரனை எதிர்த்து போர் புரியச் சென்றார். முரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் கடும் போர் நிகழ்ந்தது. இது பல ஆண்டுகள் நீடித்தது. தொடர்ந்து போரிட முடியாமல் களைப்புற்று பத்ரிகாசிரமம் சென்று ஓய்வெடுத்தார். அவரை துரத்தி கொண்டு அங்கேயும் வந்துவிட்டான் முரன். யோக மாயையில் ஆழ்ந்திருந்த விஷ்ணுவின் சரீரத்திலிருந்து ஒரு அழகிய பெண் வெளிப்பட்டாள். அந்த ஸ்திரீ ரூபமான சக்தி முரனை சம்ஹாரம் செய்தது. இந்த ஸ்திரீ ரூபமான சக்தி வெளிப்பட்ட நாள்தான் மார்கழி மாதம் கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியாகும். இதனால் இந்த விஷ்ணு மாயா சக்திக்கே ஏகாதசி என்கிற பெயர் உண்டாயிற்று. ஏகாதசி என்கிற இந்த விஷ்ணுவிடம் வேண்டிக் கொண்டதாவது, நான் தோன்றிய இந்த நாள் ஹரிதினம் என்று அழைக்கப்பட வேண்டும். 4 யுகங்களிலும் உலகங்களிலும் புண்ணிய தினமான இந்த நாளை என் பெயரால் கொண்டாடப்பட வேண்டும். இந்த நாளில் அனைவரும் உபவாசம் இருந்து ஹரிபக்தி செய்து விரமிருந்து நன்னீராடி மடிவஸ்திரம் தரித்து பகவதாதாரணம் செய்து பாரணை செய்வோருக்கு தாங்கள் வேண்டியதெல்லாம் தந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். பகவானும், ஏகாதசி, நீ கேட்டதெல்லாம் நடக்கும். நீ என்னுடைய சக்தியே, நீ என்னுடைய யோகமாயை. உன்னுடைய இந்த தினத்தில் உபவாசம் இருப்போருக்கு நான் வீடு பேறு வழங்குவேன். அறம், பொருள், இன்பம் என்கிற 3 இம்மை பயன்களையும் கொடுத்து மகிழ்விப்பேன் என்று கூறியதாக இந்த வரலாறு ஸ்ரீ பத்ம புராணத்தில் வருகின்றது. மேலும் ஏகாதசி விரதத்தை பற்றிய இன்னொரு வரலாறும் உண்டு. பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது வெளிப்பட்ட ஆழகால விஷம் கண்டு அஞ்சி சிவபெருமானை நாடி தேவர்கள் அனைவரும் ஓடினார்களாம். அன்றைய நாள் ஏகாதசி. அன்று முழுவதுமே தேவர்களும் அசுரர்களும் ஏதும் உண்ணாமல் இறுதியில் சிவனை சடனடைந்தார்களாம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை தன் கண்டத்தில் நிறுத்தி உலகை காத்த நாள் ஏகாதசி. மறுநாள் துவாதசி அன்று பார்க்கடலில் நின்றும் பிராட்டி ஆவிர்பவித்தாள். அன்று முதல்
பிராட்டியின் அவதார தினத்தை புண்ணிய தினமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்கிற பகவானுடைய ஆணையின் பேரில் அனைத்து தேவர்களும் முதல் தினமாகிய ஏகாதசி அன்று உபவாசம் இருந்து துவாதசி தினத்தில் வைகறை பொழுதில் பகவானுக்கும் பிராட்டிற்கும் திருவாராதனம் செய்து பாரணைகளை நடத்தி வந்தார்கள் என்பதுதான் ஐதீகம். மார்கழி மாதத்தின் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி தான் பிரசித்தமாக அனைவரும் அறிந்திருக்கும் வைகுண்ட ஏகாதசி. கிருஷ்ண பரமாத்மா கீதோபதேசம் என்று உபனிஷத்துக்களை கடைந்தெடுத்து ஞான அமிர்தமாக கொடுத்ததும் அன்றுதான் என்பதாலேயே அன்றைக்கு கீதா ஜெயந்தி என்றும் கொண்டாடுகின்றார்கள். மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசியை மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கின்றார்கள். வைகுண்ட ஏகாதசி என்று எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் வடக்கு புற வாசல் பக்கம் 2 கதவுகள் ஆண்டு முழுவதும் மூடி கிடக்க, மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி அன்று ஒரு குறிப்பிட்ட பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த கதவுகள் திறக்கப்பட்டு அதன் வழியாக பெருமாள் எழுந்தருளுவதை பார்க்கின்றோம். அப்போது பெருமாளோடு கூடவே ஏராளமான பக்தர்கள் அந்த வாசல் வழியே வருவார்கள். அந்த நேரத்தில் மட்டுமல்லாமல் அன்று நாள் முழுவதுமே பக்தர்கள் அந்த வாசல் வழியே வந்து பெருமாளை சேவிப்பார்கள். இந்த வாசலுக்கு பரமபத வாசல் என்று பெயர். அன்று ஏன் அப்படி செய்கின்றோம் தெரியுமா? பிரளய காலத்தின் இறுதியில் பகவான் தனது நாபிக் கமலத்தில் பிரம்மாவை சிருஷ்டித்து அவர் மூலம் பிரபஞ்ச சிருஷ்டியை தொடங்கச் செய்கின்றார். இந்த நேரத்தில் பகவானுடைய காதிலிருந்து 2 அசுரர்கள் தோன்றி ஒரு வினோதமான வேண்டுகோளை பகவானிடத்தில் வைக்கின்றார்கள். உம்மோடு 1 மாத காலம் சண்டை செய்து கடைசியில் உம்முடைய அனுகிரகத்தினால் நாங்கள் பரமபதம் சேர வேண்டும் என்பதே அந்த விண்ணப்பம். சண்டையின் முடிவில் அவர்கள் மார்கழி மாதம் சுக்ல ஏகாதசி என்று பகவானுடைய அனுகிரகத்தால் உத்தர துவாரம் வழியாக, அதாவது வடக்கு நுழைவாயில் வழியாக சத்தியலோகத்திற்கும் மேலே உள்ள பரமபதத்தினை அடைந்தார்கள். அங்கே ஆதிசேஷன் மேல் வீட்டிருந்து நித்திய சூரிகளால் சூழப்பட்டிருக்கும் பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தரிசித்து அடைந்த ஆனந்தத்தில் எங்களுக்கு பகவான் பண்ணின அனுகிரகத்தை நினைவு கூறுவது போல மார்கழி சுக்ல ஏகாதசி தோறும் அனைத்து வைஷ்ணவ ஆலயங்களிலும் இதை உற்சவமாக அனுஷ்டிக்க வேண்டும். அன்று வடக்கு வாசல் வழியாக வெளியே எழுந்தருளும் பகவானை தரிசிப்பவர்களும் பகவானோடு கூட துவாரத்திலிருந்து வெளியே வருவோரும் அத்தனை பாவிகளாய் இருந்தாலும் அவர்கள் மோட்சத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். பகவானும் அப்படியே அனுகிரகம் செய்தார். அதனால்தான் இன்றும் பல லட்சக்கணக்கானோர் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த பரமபத வாசலை மிதித்து கடக்க துடியாய் துடிக்கின்றார்கள். எல்லாம் ஒரு நப்பாசைதான். நாம் பாவிகளாயிருந்தாலும் இன்று ஒரு நாள் இந்த வாசலை மிதித்து மோட்சத்திற்கு அனுமதி சீட்டு வாங்கிவிடலாம் என்கிற நப்பாசைதான், வேறென்ன? இந்த வைகுண்ட ஏகாதசியை பெரிய ஏகாதசி என்றும் அழைப்பார்கள். இதை நாம் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் தெரியுமா? ஏகாதசிக்கு முதல் நாள் பகல் ஒருவேளை மட்டும் புசித்து இரவு உபவாசம் இருந்து உறங்கப் போகும் முன் இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும். மிகவும் சஞ்சல புத்தியையும் கோபத்தையும் லோபத்தையும் மோகத்தையும் கொண்ட நான் ஏகாதசி விரதம் இருப்பதாக பிரதிஜை செய்து கொண்டேன். தேவரீரருடைய அருள் இல்லாமல் நிர்விக்னமாக சித்தியை அடைய முடியாது. ஆதலால் தேவரீர் எனக்கு அருள் கூர்ந்து ஏகாதசி விரதத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். மறுநாள் அதிகாலை ஹரி நாமத்துடன் எழுந்திருந்து எல்லா கடன்களையும் முடித்துவிட்டு பகவானை ஆராதித்து உபவாசம் இருக்க வேண்டும். ஏகாதசியில் தண்ணீர் கூட அருந்தாமல் இருப்பது நல்லது. ஆனால் இது பெரும்பாலானோருக்கு மிகவும் கடினம். சாத்வீகமான பானங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. அதற்கும் கீழே அரிசி சம்பந்தமில்லாத ஏதாவது ஒரு பலகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஏகாதசி அன்று பகவத் நாம சங்கீர்த்தனம், பகவத் கதாசுரணம் முதலானவற்றை செய்து கொண்டு இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். மறுநாள் துவாதசி அன்று அதிகாலை ஸ்நானம் செய்து விஷ்ணுவை ஆராதித்து பின்னர் சூரியோதயத்திற்கு பின்னர் பாரணை செய்யலாம். அன்றைய உணவில் அகத்தி, நெல்லிக்கனி, சுண்டைக்காய் இவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும். அன்றும் உறங்கக்கூடாது,
இரவு ஏதும் உண்ணக்கூடாது. ஏகாதசி அன்று எந்த காரணத்தை கொண்டும் துளசியை பறிக்கக்கூடாது. எனவே மறுநாள் பூஜைக்கு தேவையானதை முன்தினமே பறித்து வைத்து கொள்ள வேண்டும். ருக்மாங்கதன், அம்பரீஷன் என்னும் மன்னர்கள் ஏகாதசி விரதம் அனுஷ்டித்து பகவத் பாவலர்கள் ஆனார்கள். அதுபோல அத்தனை பேரையும் அந்த ருக்மாங்கதன் தன்னுடைய ராஜ்யத்தில் விரதம் இருக்கும்படி கட்டாயமாக இருக்கும்படி பண்ணினான். அதனால் அந்த நாடு செழிப்புடன் விளங்கியது. இவ்வாறு சுத்த உபவாசம் என்றால் முழு பட்டினி என்று அர்த்தம். உபவாசம் என்ற சொல்லுக்கு இறை உணர்வோடு பகவானுடைய நினைவில் ஆழ்ந்திருத்தல் என்று பொருள். வயிறு காலியாக இருந்தால் இறைவனுடன் பகவானை தியானிக்க இயலும். மனசை ஒருமுகமாக சுவாச பயிற்சி முக்கியமானது. வயிறு கனமாக இருந்தால் சுவாச பயிற்சி சாத்தியமில்லை. இதற்காகத்தான் உபவாசம் இருக்க சொல்கிறார்கள். 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனஸ் ஆகிய 11ம் இறையுணர்வில் ஆழ்ந்திடும் நாள்தான் 11வது திதியாகிய ஏகாதசி என்பார்கள். இன்றைய நாளில் ஏகாதசி விரதம் இருந்து நாம் எல்லா பலன்களையும் நற்பலன்களையும் பெறுவோமாக. ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை இன்னொரு காணொளியில் காணலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.